ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக ஒரு 5 ஸ்டாக்ஸ் அபாரமான லாபமும் தந்திருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பிரேக் அவுட்டும் தந்திருக்குங்க. அதே சேம் டைம் அந்த ஸ்டாக்ஸில் வால்யூமும் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட 5 ஸ்டாக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5 ஸ்டாக்கை நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன ஸ்டாக்குங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னா சிஜி பவர். பாருங்கள், இந்த ஸ்டாக்ஸை பார்த்தவொடனே உங்களுக்கு தெரியும், நல்லா கடைசி ஒரு 3 நாளாக நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. சரியா, இது நான் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லாவே நீங்கள் பாருங்கள். இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நம்ம இதுக்கு ட்ரெண்டிங் லைன் வரைவோம். இது ஒரு நல்ல ஒரு சேனல் பேட்டர்னாக நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், டே டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். டே டைம் ஃப்ரேமில் வச்சுருந்தாலே நம்மளுக்கு பாருங்கள், கடைசி மார்ச் 21 அப்போயும் அதுக்கு முன்னாடி மார்ச் 20லையும் நல்ல ஒரு ஏற்றமாகவே கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த ஸ்டாக்கை இப்படி ஃபுல்லாக பார்த்தா தெரியும். இந்த பக்கம் என் மண்டை மறைச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். கடைசியாக நவம்பர் 22, 2023 ஒரு நல்ல பிரேக் அவுட், கிட்டத்தட்ட 19.99% ஏற்றம் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஏற்றம் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த ஸ்டாக்ஸ் சைடு வேஸாக ஃபுல்லாகவே மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ மார்ச் 20ம் மார்ச் 21ம் நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெயினாக இந்த சேனல் பட்டனை ஃபுல்லாக பிரேக் பண்ணியிருக்குங்க. மார்ச் 20ஆம் தேதியும் சரி 21ஆம் தேதி நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. இது நாளைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் ஏற்பட்டு, நாளைக்கோ இல்லை வரப்போகிற டேஸோ நல்ல கரெக்ஷன் ஏற்படுத்தி மறுபடியும் ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவும் கடைசி கொஞ்ச நாளாக இதோட வால்யூமும் நல்லா ஏறி இருக்குங்க. இந்த கேப் அப் ஆன அன்னைக்கும் சரி வால்யூம் நல்ல ஏற்றமாக இருக்குது. இப்போ மார்ச் 20, 21 நல்லா ஒரு வால்யூமும் இருக்குங்க. சரி, இந்த ஸ்டாக்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மொத்த வால்யூம் கடைசி ட்ரேடிங் செஷனில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் சிம்பிள்னு கொடுத்து சிஜி பவர், நான் ஏற்கனவே சர்ச் பண்ணதுனால சிஜி பவர் அங்கேயே இருக்குது. அங்கேயே கொடுத்ததுனால இப்போ இதோட வால்யூமை பாருங்கள், கிட்டத்தட்ட 18.51 மில்லியன் இருக்குங்க. லாஸ்ட் சீசனில் 7.79% இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கு. கரண்ட்டாக இது ட்ரேட் ஆகிக்கிறது 541.40. சரியா, இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக வர்ற நாளில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல டைம் பார்த்து நீங்களும் உங்கள் மென்டர்ட்டையோ இல்லை நீங்களும் ஒரு அனாலிசிஸ் பண்ணியோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இது பியூர் எஜுகேஷனல் பர்பஸுக்காக நான் சொல்கிறேன். வரப்போகிற நாளில் இதை நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. REL இன்ஃப்ரா. சரியா, பாருங்கள், இந்த ஸ்டாக்கும் பாருங்கள், கடைசி கொஞ்ச நாளாக நல்ல ஒரு ஏற்றத்தோடு முடிஞ்சிருக்குங்க. இது ஒரு நாள் 2 நாள் 3, அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் 4, 5. சரியா, இது ஒவ்வொரு நாளும் கடைசி எப்படின்னா கடைசி ஒரு டவுன் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு 14%, அடுத்து ஒரு 7%, அடுத்து ஒரு 7%, அடுத்து ஒரு 3, அடுத்து கடைசி 8%. இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க. இது எப்படி அப்படின்னோம்னா இதுவும் கிட்டத்தட்ட சேனல் பேட்டர்ன் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி சேனல் பேட்டர்னை பிரேக் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிருக்குங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்க்கும்போது இது டே டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். இதுவும் பாருங்கள், இந்த கடைசியாக 29 நவம்பர், இதுவும் நவம்பர் தான். நவம்பரில் இந்த இடத்த பிரேக் பண்ணி நவம்பரில் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே வந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அந்த பர்டிகுலர் சேனலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்போ கடைசி நாள் அதாவது மார்ச் 21 இது பிரேக் அவுட் நடந்திருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் இது எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா இது சின்ன கரெக்ஷன் ஏற்பட்டு ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கடைசியாக ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, அதுக்கப்புறம் இது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் 8.78% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இதோட வால்யூம் நல்லா பாருங்கள்.
14.877 மில்லியன். சரியா, இங்கே பாருங்கள் மற்ற நாள்களோட வால்யூமு இங்கே வந்து கிராஜுவலாக ஏறி இருக்குது. சரியா, இது வால்யூமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் நடந்திருக்குங்க. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் வர்ற காலங்களில் நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் மென்டர்ட்டை யார்ட்டா கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேரம் பார்த்து முதலீடு பண்ணிங்கன்னா நீங்கள் தக்க லாபம் கிடைக்கலாங்க. இது வந்து பியூர் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ரிக்கோ ஆட்டோ. இது RICO ரிக்கோ ஆட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்கோ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ்னு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்கும். இதை பார்க்கும்போது கடந்த ஒரு சில நாட்களில் வந்து ஒரு அபாரமான நல்ல ஏற்றமும் கொடுத்துருக்கு, லாபமும் தந்திருக்கு. இதை வந்து டேயில் வச்சு நீங்கள் பார்க்கறத விட இதை வந்து வீக்லியில் வச்சு பாருங்கள். வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள், என்ன அபாரமாக ஏற்றம் தந்திருக்கும் பாருங்கள். சரியா, இதை நம்ம ட்ரெண்டிங் லைன் வளைஞ்சோம் அப்படின்னம்னா இது வீக்லி டைம் ஃப்ரேம், இதுவும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதுவும் நல்ல ட்ரெண்டிங்லேயே போய்கிட்டு இதுவும் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் நவம்பர் மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டிங் லைன்லேயே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு 3-4 வாரமாக வந்து இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி வெளியே வந்திருக்குங்க. இந்த வாரம் மட்டும் வந்து அதாவது February 26க்கு அப்புறம் உள்ள வாரம் மட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து 30% வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே இந்த வால்யூம் வந்து கடந்த ஒரு 4 வாரமாக, ஏன்னா இது வீக்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கோம், ஒரு 4 வாரமாக வந்து நல்ல ஒரு வால்யூமாகவே வந்திருக்கு. இன்னும் வர போகிற வாரங்களில் வந்து இது நல்லா வந்து ஒரு கரெக்ஷன் ஏற்படுது. இன்னும் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா இதுலேயும் நீங்கள் ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். உங்களோட மென்டர்ஸ்ட்டை கேட்டுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி க்ளீனாக தெரிஞ்சுன்னா இன்னும் நல்ல அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் என்ன, இதை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சர்ச் பண்ணனால இங்கே வந்திருக்கு. இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ரிக்கோ ஆட்டோ இந்த இருக்கா, ரிக்கோ ஆட்டோ. இது வந்து இப்போ ட்ரேட் ஆகிறது வந்து 147. லாஸ்ட்டு இதில் வந்து 12 ரூபா ஏறி 8.8% ஏறி இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 11 மில்லியன். சரியா, 11 மில்லியன் வரை வந்து லாஸ்ட் சீசனில் வந்து ட்ரேட் ஆகிருக்காங்க. இதுவே நல்ல குட் வால்யூம் தான். இதை பார்த்துட்டு சரியான நேரம் பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். அடுத்து நம்ம 4ஆவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்ரா. முத்ரா லிமிடெட் பாருங்கள், இதுவும் நல்லா ஜிக்ஜாக்காக நல்லா ஏறி இருக்குது. இது வந்து டே ஃப்ரேமில் வச்சு பார்ப்போம். டே ஃப்ரேம்லேயே நல்ல ஒரு ஏற்றம், ரொம்ப நாள் வந்து கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்குது. வீக்லியில் வச்சோம்னா நம்மளுக்கு ஒன்றும் சேனல் பேட்டர்ன் வரைகிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வீக்லி எனக்கு இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக தான் IPO வந்திருக்கு. லேட்டஸ்ட்டானா எப்படி அப்படின்னா 30 மே 2022 தான் வந்து லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனியாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நல்ல ஏற்றமாக இருக்குது. ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் தானே வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஆனால் ட்ரெண்டிங் லைன் வரைஞ்சோம் அப்படின்னோம்னா ட்ரெண்டிங் லைனை பிரேக் பண்ணி வெளியில் போயிருக்குங்க. இது வீக்லி. இதே வந்து நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருந்தாலும் அதான் வரும். சரியா, டே டைம் ஃப்ரேமில் வச்சாலும் அதான் வரும். இதை பாருங்கள், நல்லா வந்து லிஸ்ட் ஆகிட்டு மே மாதம் லிஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் கொடுத்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆகி மறுபடியும் ஒரு ஏற்றம், மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷன், மறுபடியும் ஒரு ஏற்றம் ஆகி இப்போ பிரேக் ஆகிருக்குங்க. இப்போ பிரேக் ஆகி அடுத்து வரப்போகிற நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்னொரு கன்சல்டேஷன் கொடுத்து அந்த பிரேக்கு பாயிண்ட்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதோட வால்யூமும் வந்து கடந்த கொஞ்சம் நாட்களாக வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நம்ம முக்கியமாக வந்து வால்யூம் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து வாங்கி விற்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கு எளிதாக இருக்குங்க. சரி, இதையும் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசி நாள் அதாவது மார்ச் 21 வந்து இது எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னா 12%. சரியா, 12%. இதையும் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. முத்ரா பாருங்கள், முத்ரா
இதோட கடைசி ட்ரேடான அமௌண்ட்டுனா 694, 77 ஒரே நாளில் வந்து 77.85 ரூபா வந்து ஏறி இருக்குது. 12.62% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. இதுவும் வந்து வால்யூம் வந்து ஒரு 5 மில்லியன் வால்யூம் வந்து ஏறி இருக்குது. சரியா, இன்னும் வரப்போகிற டயத்தில் வால்யூம் ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதுவும் இன்னும் நல்லா அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாங்க. அடுத்து 5வது ஸ்டாக்கை நம்ம எது பார்க்க போகிறோம்னா ஹைடெக் கீர்ஸ். பாருங்கள், ஏற்கனவே நான் இதை பார்த்து வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா. இப்போ பாருங்கள், இதுவும் கடந்த சில நாட்களாக வந்து இது டே டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். கடந்த சில நாட்களாக வந்து நல்ல ஒரு ஏற்றமாக கொடுத்துருக்கு. ரொம்ப நாளுக்குன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்குங்க. இதுக்கும் வந்து நம்ம சேனல் பேட்டர்ன் வரைஞ்சோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட இதுவும் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். சரியா, வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு நல்லா பாருங்கள். கிட்டத்தட்ட இது போன வருஷம் ஜூன் மாதம் ஒரு ஏற்றம் கொடுத்தது. சரியா, ஏற்றம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது 2023 ஜூனில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கன்சல்டேஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு ஹையை அந்த சேனல் பட்டனை பிரேக் பண்ணாமல் மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன். இப்போ கடந்த சில வாரங்களாகவும் சில நாட்களாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து அந்த சேனல் பட்டனை பிரேக் ஆகிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் வேணும் அப்படின்னோம்னா இன்னொரு நல்ல ஒரு க்ரீன் கலர் ஏற தண்ணியை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் வரும். அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. சேனல் பட்டன் இதுவும் வால்யூம் பாருங்கள், கடந்த சில நாட்களாக வந்து வால்யூம் வந்து நல்லாவே இருக்குங்க வால்யூம். அதனால் இந்த ஸ்டாக்ஸையும் வந்து நீங்கள் ஒன்றுக்கு 2-3 நாள் நல்லா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த ஹைடெக் கீர்ஸ் பாருங்கள். இந்த ஹைடெக் கீர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 594 ஒரே நாளில் வந்து 78 ரூபா கொடுத்துருக்கு. 15%, அதாவது மார்ச் 21, 2024 18 மார்ச்சில் வந்து ஒரு 16% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு மறுபடியும் 21 வந்து 15% கொடுத்துருக்கு. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அதாவது ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ஹைடெக் கீரு, இமுத்ரா, ரிக்கோ ஆட்டோ, சிஜி பவர், இதெல்லாம் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கையில் பிரித்து போட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னம்னா காலத்தில் இது வந்து உங்களோட முதலீடை வந்து பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் சொன்ன வந்து இந்த 5 ஸ்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு, வால்யூம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கடந்த சில நாட்களாகவே லாபம் வந்து இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. அதனால தான் இந்த 5 ஸ்டாக்ஸை வந்து என்னோட அனாலிசிஸ் படி நான் சொல்கிறேன். இது பியூர் வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்காக. நீங்களும் உங்களுக்கு அனாலிசிஸ் தெரியும்னா அனாலிசிஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் மென்டர் யார்கிட்டே இருந்ததுன்னா அவங்ககிட்ட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கள். ஒவ்வொரு டிப்பு வரையிலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு காலத்தில் உங்களுக்கு வந்து அபாரமான வளர்ச்சி கிடைக்கும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது நிறை குறைகள் வந்து இதில் ஏதாவது மாற்றம் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி மக்களை.